தேங்காய் புதினா சட்னி. இந்த சட்னியை இட்லி, தோசை, வடை, பொங்கல் கூட காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். வீட்டுல இருக்கிற ஐட்டம் வச்சு எப்படி சீக்கிரமா ப்ரிப்பரேஷன் பண்றதுன்றது இந்த வீடியோல நான் சொல்றேன். தேங்காய் பாத்தீங்கன்னா 1 கப் எடுத்துக்கோங்க. புதினா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி பாத்தீங்கன்னா ஒரு கோலி குண்டு சைஸ்ல எடுத்துக்கோங்க. இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாத்தையுமே ஒரு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு உங்க பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு தாளிப்பை போட்டிங்கன்னா தாளிப்புக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் எடுத்துக்கோங்க. 2 ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. தாளிப்பை போட்டிங்கன்னா பக்காவான கோகனட் புதினா சட்னி பக்காவா ரெடி ஆயிடும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீரியஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.